சார் இந்த விபத்து தொடர்பாக எத்தனை பேர் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க? இது வரைக்கும் எத்தனை பேர் உயிரிழந்திருக்காங்க சார்? ரொம்ப ரொம்ப ஒரு துயரமான ஒரு சம்பவம். சைலன்ஸ். ரொம்ப ஒரு துயரமான சம்பவம். இதுல 60 பெண்களும் 4 மேல் ஆண்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதுவர் அவ்வளவோ இல்லாமையே உங்களுக்கு தெரியும், உயிரிழந்துட்டாங்க. 2 பேர் இது வரைக்கும் உயிரிழந்திருக்காங்க. சிஎம் சார் ரொம்ப வேதனைப்பட்டாரு. மாண்புமிகு சிஎம் ரொம்ப வேதனைப்பட்டாரு. இந்த மாதிரி ஒரு துக்கம் ஏற்படாம நிமிர்ந்து பார்த்துக்கிறதுக்காக இண்டஸ்ட்ரி, பொல்யூஷன் ஆக்ட், இண்டஸ்ட்ரி ஆக்ட், ஹெல்த் எல்லாரையும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும்படி கேட்டிருக்காரு. மேல போய் பார்த்தோம். இங்க இருக்கக்கூடிய உயர்மட்ட மருத்துவர் அவங்க அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி கடமைப்பட்டிருக்கோம். சிஎம்மும் கடமைப்பட்டிருக்காரு. நம்ம எல்லாரும் சேர்ந்துதான் இந்த உயர்மட்ட டாக்டர்ஸ் அத்தனை பேரும் சேர்ந்து இத்தனை பேரை போராடி காப்பாற்றுறாங்க. நேரடியா பார்க்கும் போது நமக்கு தெரியுது. அந்த டாக்டர்ஸ் அவங்களுடைய எல்லா வித திறமையும் பண்றாங்க. ஒரு தனிப்பட்ட டிஎம்இ குழுவும் அமைச்சிருக்காங்க. டாக்டர்ஸ் குழு உயர்மட்ட டாக்டர்ஸ்க்கு இங்க வந்திருக்காங்க. எல்லாரும் வந்திருக்காங்க இவங்களை பார்த்துக்கிறதுக்காக. ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கும் அவருக்கு அப்டேட் பண்ணின்னு இருக்கும் சிஎம் சாருக்கும். மற்றபடி இன்னும் ஸ்டேபிளா இருக்கவங்கலாம் உங்களுக்கு தெரியும், மண்டபத்தில் இருக்காங்க. ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலையும் ஒரு சில பேருக்கு கூட்டு போயிருக்கோம். எதனால இந்த விபத்து ஏற்பட்டது? அம்மோனியா கசிவு எதனால ஏற்பட்டது சார்? ஆய்வு பண்ணீங்களா? இது இறால் பண்ணையம். அந்த இறாலுடைய ஸ்டோரேஜ் பண்ற இடம், அந்த கூலண்ட் லீக் ஆயிருக்கு. அந்த கூலண்ட் அம்மோனியா மூலமா கூலண்ட் பண்ணுவாங்க. அந்த கூலண்ட் லீக் ஆயிருக்கதா இது வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இன்னும் மேற்கூறிய எல்லா இவங்க சொன்னது அத்தனையும் நம்ம ஆராய்ஞ்சு அறிஞ்சு என்னன்றது நம்ம சொல்றோம். பராமரிப்பு குறைபாடு காரணமா இந்த விபத்து ஏற்பட்டுச்சா இல்ல எப்படி சார் ஏற்பட்டுச்சு? அதையும் விசாரணையில நாங்க கேட்டிருக்கோம். விசாரணை கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் விசாரணை பண்ணிட்ட அப்புறம் தான் இதை பத்தி டெஃபினட்டா விசாரணை இல்லாம இருக்காரு. ரொம்ப ஸ்ட்ரிக்டா சிஎம் மாண்புமிகு சிஎம் விஜய் அவர்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும்படி சொல்லியிருக்காரு. எஃப்ஐஆர் போட்டாச்சு. அவங்கள செக்யூர் பண்ணியிருக்கோம். இல்ல ஓனர்ஸ் தான், ஓனர்ஸ் எஃப்ஐஆர்ல செக்யூர் பண்ணி வச்சிருக்கோம். 2 பேர். அவங்க பேர் சார், ஓனர் பேர் சார். பேர் நான் விசாரணையில கரெக்டா சொல்லிடுவாங்க. ஏன்னா எஃப்ஐஆரே போட்டாச்சு. உயர் சிகிச்சைக்காக மருத்துவ குழு அமைச்சிருக்குன்னு சொன்னீங்க. அந்த குழுல எத்தனை டாக்டர்ஸ் டிஎம்இ கிட்டத்தட்ட டிஎம்இ தலைமையில 40-50 பேருக்கு மேல இருக்காங்க. இறவங்களோட பேர் உங்களுடைய பேர்ல என்னென்ன பேர் சொல்லியிருக்காங்கன்றத நான் பார்த்து சொல்றேன். இப்போதான் நான் வந்தேன், நீங்க தான் பார்த்தீங்க சொன்னாங்க. அது இன்னும் டெத் சர்டிஃபிகேட் வந்துடும். டெத் சர்டிஃபிகேட் வரும்போது சார், இப்போ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட மற்ற நபர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கான சிகிச்சை எந்தெந்த அளவில் இருக்குது, என்ன சொல்லியிருக்கீங்க? அதில் பார்த்தீங்கன்னாக்கா ஐசியூவில் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஐசியூவில் 23 பேர் இருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்காங்க. எல்லாரும் ஸ்டேபிளாக இருக்காங்க. அரசு தரப்பில் உயிரிழந்தவர்களுக்கு நிதி உதவி ஏதாவது கொடுக்குறீங்களா? மருத்துவ சிகிச்சையில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க? இல்லை, எல்லாமே இப்போ இறந்தவங்களுக்கு நம்ம சிஎம் உடைய நிவாரணத்துக்காக பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. அது இல்லாமல் இண்டஸ்ட்ரியல் ஆக்ட் பிரகாரம் அவங்களுக்கு வர வேண்டியது அதை சீக்கிரமாக செயல்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. அது சீக்கிரமாக செயல்படுறதுக்கும் நடவடிக்கை எடுத்திருக்கோம். இன்னும் டிக்ளேர் பண்ணேன் சார். இன்னும் எல்லாத்தையுமே பேசணும். இந்த வடமாநில தொழிலாளர்கள் அந்த பதிவை ஒழுங்கா அந்த நிறுவனம் வச்சிருக்காங்களா? அது எல்லாமே எடுத்து வர சொல்லியிருக்கோம். முதல்ல கேட்டது அந்த கேள்விதான். இல்ல, அந்த சிறுமி உயிரிழப்புக்கும் இந்த மாதிரி தகவல்களை முறையா வாங்கி பதிவு செய்யணும்னு சொல்லி எஸ்பி சார் சொல்லியிருந்தாங்க.
இப்ப இந்த நிறுவனத்திலே அப்படி ஏற்பட்டிருக்கு. நாட்கள் 3 நாள்ல வந்து இதெல்லாம் நடந்திருக்கு. நீங்க எல்லாருமே நம்ம மக்கள் தான், நம்ம அரசாங்கம் தான். நீங்களும் உங்களுக்கும் தெரியும் எவ்வளவுக்கு எவ்வளவு உயிரை நம்ம காப்பாற்றணுமோ, மற்றது எல்லாத்தையுமே விட்டுட்டு உயிருக்கு எவ்வளவு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதை டெஃபினட்டா செய்வோம். மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.